சுதாவும் பாலுவும் இணை பிரியாத தம்பதிகளாக வாழ்ந்து வந்தாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னன்னு இந்த கதையிலேயே பார்க்கலாம். அம்மா, ஆஃபீஸ்ல ஒரு முக்கியமான வேலைக்காக என்னை மும்பைக்கு அனுப்புறாங்க. இந்த வேலை மட்டும் வெற்றிகரமா முடிஞ்சதுன்னா எனக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும் அப்படின்னு பூரி போட சொன்னா பாலு. அப்படியா பாலு, உன் திறமைக்கு இதெல்லாம் எப்பவோ கிடைச்சிருக்க வேண்டியது. சரி, நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் தீர போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க லக்ஷ்மி அம்மா. ஏங்க, உங்க திறமை மேல நம்பிக்கை வைங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்படியெல்லாம் இல்லை சுதா. ஆஃபீஸ்ல சில பேர் போட்டியாகவும் பொறாமையாகவும் இருக்காங்க. அதனால கொஞ்சம் கவலையா தான் இருக்கு அப்படின்னு கவலையோட சொன்னா பாலு. இப்ப கொடுத்த வேலைய நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க, உங்களுக்கு அந்த ப்ரமோஷனும் கிடைக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக பேசினா சுதா. பாலுவும் பாலுவுடைய நண்பன் ரமேஷும் மும்பைக்கு புறப்பட்டு போனாங்க. ஒரு வாரமும் ஆனது. வீட்ல இருந்த லக்ஷ்மி அம்மா, ஏமா சுதா, பாலு போய் ஒரு வாரமாச்சு, இது வரைக்கும் அவங்கிட்ட இருந்து ஒரு போனு கூட வரல அப்படின்னு கவலையா சொன்னாங்க லக்ஷ்மி அம்மா. ஆமா அத்தை, நானும் அவருக்கு நிறைய வாட்டி போன்ல ட்ரை பண்ணேன், ஆனா லைனே போகல அப்படின்னு ரெண்டு பேரும் கவலையா பேசிட்டு இருந்தாங்க. மறுநாள் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தா சுதா. பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சியானா. மும்பைல மழை வெள்ளம் வந்து மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் வெள்ளத்துல அடிச்சுட்டு போனதாக நியூஸும் வந்துச்சு. அதை படிச்ச சுதாவும் லக்ஷ்மியும் பயந்து போனாங்க. என்னம்மா இது, நியூஸ்ல இப்படி எல்லாம் சொல்றாங்க, அவன் எப்படி இருக்கானோ என்ன ஆனானோ ஒண்ணுமே தெரியலையே. அத்தை, அவருக்கு எதுவும் ஆயிருக்காது, நான் என்னன்னு அவங்க ஆபீஸ்க்கு போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது பாலு கூட போன ஃப்ரெண்டு ரமேஷ் வந்தான். பாப்பா ரமேஷ், வந்துட்டீங்களா? எங்கப்பா என் பையன் பாலு, பின்னாடி வரானா அப்படின்னு ஆர்வத்தோட கேட்டாங்க. ரமேஷ், நீங்க ரெண்டு பேரும் தானே மும்பைக்கு போயிருந்தீங்க, அவருக்கு இன்னும் வேலை முடியலையா அப்படின்னு என்ன நடந்ததுன்னு தெரியாம கேட்டா சுதா. அம்மா, எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப தயங்கியபடி சொன்னான். அவருக்கு என்னங்க ஆச்சு? உடம்புக்கு இது சரியில்லையா? ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா என்ன? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு பயந்தபடி கேட்டா சுதா. பாலு வேலை முடிச்சுட்டு வரும்பொழுது மழை வெள்ளம் அதிகமாயிடுச்சு. அவன் அந்த வெள்ளத்துல சிக்கிட்டான். அவனை காப்பாற்றவும் முடியல, கண்டுபிடிக்கவும் முடியல அப்படின்னு வருத்தத்தோட சொன்னா ரமேஷ். அதை கேட்ட உடனே சுதாக்கும் லக்ஷ்மி அம்மாவுக்கும் அதிர்ச்சி தாங்க முடியல. குடும்பமே சோகத்துல முழுகி இருந்தது. சோகத்திலேயே சில நாட்களும் ஓடி போனது. ஒரு நாள் மாமியார் சுதாவிடம், ஏமா சுதா, இப்படியே அழுதுகிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருந்தா போனவன் என்ன திரும்பியா வர போறான், இனி நடக்க வேண்டியது என்னமோ அத பாப்போம் அப்படின்னு ஆறுதல் சொன்னாங்க லக்ஷ்மி அம்மா. அப்போ ரமேஷ் வீட்டுக்கு வந்தான். அம்மா, அழுகிறனால எந்த பிரயோஜனமும் இல்லை. எங்க ஆபீஸ்ல சுதாவுக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். இனி யாரும் நடந்ததை நினைச்சு கவலைப்படாதீங்க, நடக்க போறத பத்தி யோசியுங்க அப்படின்னு ரமேஷ் பாலுவோட குடும்பத்துக்கு தைரியம் சொன்னான். மறுநாள் சுதா வேலைக்கு கிளம்பி போனான். அப்போ ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு, பாத்தியா பங்கஜம், இந்த சுதாவுடைய புருஷன் செத்து ஒரு மாசம் கூட இனி ஆகல, அதுக்குள்ள சீவி சிங்காரிச்சுட்டு கிளம்பிட்டா. புருஷன் செத்த சோகம் முகத்துல கொஞ்சம் கூட இருக்குதான் பாரு அப்படின்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசினாங்க ஊர் மக்கள். அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு சுதாவும் ஆபீஸ்க்கு போனான். சுதாவுடைய வேலையில ரமேஷ் ரொம்பவுமே உதவியா இருந்தான். இதையெல்லாம் பார்த்த ஆபீஸ் ஸ்டாஃபும், இந்த ரமேஷ பாத்தியா,
நம்மளும் இந்த ஆபீஸ்ல எத்தனை வருஷமா வேலை செய்யறோம், ஒரு உதவின்னு கேட்டா இது வரைக்கும் பண்ணிருக்கானா அப்படின்னு சில பேர் தவறாக பேசினாங்க. மேம், அவன் இங்க மட்டும் உதவி பண்ணல, அவன் வீட்டுக்கு போய் அவங்க ஃபேமிலிக்கே உதவி செஞ்சுட்டு இருக்கான். அத கேட்ட சுதா அழுது கொண்டே வீட்டுக்கு வந்தா. என்னம்மா சுதா, முகமெல்லாம் வாடி கிடக்கு, என்ன ஆச்சு? அத்தை, என்ன இந்த ஊருக்காரங்க மட்டும் இல்ல, ஆபீஸ்ல கூட என்ன ரொம்ப தப்பா பேசுறாங்க. ஏமா இதுக்கெல்லாம் போயா கவலைப்படுவ? ஊரு 1000 பேசும், அதையெல்லாம் கேட்டா வாழ முடியுமா என்ன? அப்படின்னு சுதாவை ரொம்ப ஊக்குவித்தாங்க மாமியார். அப்ப ரமேஷ் வீட்டுக்கு வந்தான். சாரி சுதா, இன்னைக்கு ஆபீஸ்ல நடந்தது ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. என்னால உங்களுக்கு தான் கெட்ட பேரு. ஆமேல என்னப்பா தப்பு? நீ எங்களுக்கு நல்லது தானே பண்ணற. நல்லதுன்னு நினைச்சுதாமா செஞ்சேன், ஆனா சுதாவோடைய மனசு நோகிற மாதிரி போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டான் ரமேஷ். அப்போ மாமியார் லக்ஷ்மி இப்படி சொன்னாங்க. ஊருவாய மூடவும் சுதாவுடைய வாழ்க்கைக்கும் ஒரு வழி சொல்றேன். 2 பேத்தையும் லக்ஷ்மி அம்மா பார்த்தாங்க. ஆமா, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்க 2 பேத்தோட வாழ்க்கையும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அத கேட்ட சுதா, அத்தை என்ன சொல்றீங்க? இதெல்லாம் வேண்டாம், அப்புறம் ஊரு சொல்றதும் உண்மையா போயிடும். நீங்க கல்யாணம் பண்ணுனா மட்டும்தான் இந்த ஊரு வாய மூட முடியும். அது மட்டும் இல்ல சுதா, இப்படியே எவ்வளவு காலமா நீ தனியாகவே இருப்ப அப்படின்னு புத்தி சொன்னாங்க மாமியார். மாதங்களும் ஓடி போனது. மாமியார் லக்ஷ்மி ஆசைப்படி 2 பேரும் கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க. திருமண ஏற்பாடுகளும் நடந்து கொண்டு இருந்துச்சு. திருமண நாளன்று ஊர் மக்கள் எல்லாம் கூடி திருமணத்துக்காக வந்தாங்க. கல்யாணம் நடக்கிற நேரத்துல பாலு திரும்பி வந்தான். பாலுவை பார்த்த எல்லோருக்கும் ஒரே அதிர்ச்சி. கல்யாணமும் நின்று போனது. இங்க பாருடி, மனைவியோட 2வது கல்யாணத்தை பாக்குற மாதிரி இந்த பாலுவுக்கு. ஆமா ஆமா, இனி பாலுவோட நிலைமைய நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பாலுவுக்கு ரொம்ப எரிச்சல் வந்தது. முகத்தை சுழிச்சான். ஊர் மக்கள் எல்லாம் கலைஞ்சு போனாங்க. ரமேஷ், நீ எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. பாலு, நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ என்ன தப்பா நினைக்காத, உன் குடும்ப நன்மைக்காகத்தான் இப்படி ஒரு முடிவெடுத்த. வந்துட்டியாப்பா பாலு, இன்னும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்பா. ரமேஷ் மேல எந்த தப்பும் இல்லப்பா. நான் தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு சொன்னேன். ஏங்க, இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் என்னுடைய விருப்பத்தால நடக்கல, சூழ்நிலையால நடக்குது அப்படின்னு அழுது கொண்டே சொன்னா சுதா. நான் செத்துட்டதா தப்பா சொல்லி என் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு நல்லது பண்ற மாதிரி நடிச்சு என் மனைவிய கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியே, இது உனக்கு கேவலமா தெரியலையா அப்படின்னு கோவமா கேட்டான் பாலு. பாலு, உன்னை எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன், நீ கிடைக்கவே இல்லை. மறுநாள் நிறைய பேர் வெள்ளத்துல இறந்துட்டதாகவும் செய்தி வந்துச்சு. அதை வச்சு நீயே நான் செத்துட்டதா முடிவுக்கு வந்துட்ட. என் மனைவிய கல்யாணம் பண்ணவும் வருவ. பாலு, அப்படியெல்லாம் பேசாதப்பா. ரமேஷ் தான் நம்ம குடும்பத்தையே நல்லா பார்த்துக்கிட்டான். அம்மா, அவனை நம்பாதீங்கம்மா. அவன் உங்க எல்லோரையும் நம்ப வச்சு ஏமாத்துறான். ஏங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம் சுதா, நீயும் அவன் பேச்ச நம்பி ஏமாந்துட்ட. பாலு, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ வாய்க்கு வந்தபடி பேசாத. யாப்பா ரமேஷ், நீயாவது நடந்தது என்னன்னு விவரமா சொல்லு அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கேட்டாங்க. அம்மா, அத நானே சொல்றேன். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு ஆபீஸ்க்குள்ள பாலு நுழைஞ்சான். அப்போ ரமேஷ எல்லோரும் வாழ்த்திட்டு இருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன் ரமேஷ்,
ப்ரமோஷன் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கு. அநேகமா உங்களுக்கு தான் இந்த ப்ரமோஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ரமேஷ், அதுக்கு தகுதியான பர்சன் நீங்க மட்டும்தான். அதுக்கு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கும் திறமையும் தான் காரணம். அதை கேட்ட பாலுவுக்கு ரொம்ப எரிச்சலா போச்சு. அதுக்கப்புறம் என்னையும் ரமேஷையும் மும்பைக்கு ஒரு முக்கியமான வேலைக்காக அனுப்புனாங்க. இந்த வேலையை மட்டும் நல்லபடியா முடிச்சிட்டனா அந்த ப்ரமோஷன் எனக்கு தான் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இந்த ரமேஷ் நான் செத்துட்டதா பொய்யான நியூஸை பரப்பியிருக்கான். கோவப்படாத, உன்னை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், நீ கிடைக்கல. பேசாத. மறுநாள் நியூஸ் பேப்பர்ல நிறைய பேர் செத்துட்டாங்கன்னு நியூஸ் வந்தது. அதை உனக்கு சாதகமா மாத்திருக்க. உனக்கு இன்னும் உண்மை என்னன்னு புரியல பாலு. உன்னுடைய அவசர புத்தி உன் கண்ணை மட்டும் இல்லை, உன் அறிவையும் மறைச்சிருக்கு. அப்போ பாலுவுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஹலோ, யாருங்க? நான் பாலு பேசுகிறேன். ஹலோ பாலு, ஆஃபீஸ்லேருந்து உங்கள் எம்டி பேசுகிறேன். நீங்கள் திரும்பி வந்துட்டதா உங்கள் மனைவி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை பாலு, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லத்தான் கால் பண்ணினேன். சொல்லுங்க சார், எனக்கு எதுவும் ஆகலை. அது மட்டும் இல்லை, நீங்கள் கொடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன் சார். அதுக்கப்புறம் அந்த ப்ரமோஷன் அப்படின்னு ஆர்வத்தோட கேட்டான். சாரி பாலு, ப்ரமோஷன் உங்களுக்கு இல்லை. நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் ஒர்க்கு பிடிச்சி போச்சு. ஆனால் ரமேஷ் தான் செலக்ட் ஆகியிருக்கான். என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை. ரமேஷுக்கு இந்த வாய்ப்பு வேண்டான்னு சொல்லி உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு எம்டி சொல்லவும் அப்பதான் பாலுவுக்கு எல்லாமே புரிய வந்துச்சு. என்ன சார் சொல்கிறீங்க? ரமேஷ் விட்டு கொடுத்து அந்த ப்ரமோஷன் எனக்கு கிடைக்குதா? அப்போ என் திறமைக்கு கிடைக்கலையா அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் பொறுமையா இருங்க பாலு, நான் இன்னும் முடிக்கல. உங்கள் டேலண்ட்டையும் எக்ஸ்பீரியன்ஸையும் மைண்டில் வச்சு மேனேஜ்மெண்ட் உங்களுக்காக ரீஜனல் மேனேஜர் போஸ்ட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லவும் பாலுவுக்கு சந்தோஷம் தாங்கல. தேங்க்ஸ் சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். என்னை மன்னிச்சிடு ரமேஷ், நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன். பாலு, உனக்குள்ள தாழ்வு மனப்பான்மையால் தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்ட. உன் திறமை உனக்கே தெரியல. அன்னைக்கு ஆஃபீஸில் எல்லோரும் சேர்ந்து உன்னை பாராட்டினாங்க. அதை பார்த்து நான் தப்பாக புரிஞ்சிட்டேன். என் திறமைக்கு மதிப்பில்லையேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். நீ கஷ்டப்பட்டது வீணா போகலப்பா. அந்த கடவுள் நல்ல வழிய காமிச்சிட்டாரு. சுதா, உன்னை நான் தப்பாக நினச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடு. என்னால் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. இப்போதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு. எல்லோரும் சந்தோஷமா விருந்து சாப்பாடு சாப்பிடலாமா? சில நேரத்துல நம்ம திறமை நமக்கே தெரியாம இருக்கும். கண்டிப்பா திறமைக்கு ஒரு நாள் நல்ல மதிப்பும் கிடைக்கும். இந்த பாலுவை போல. இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அழகான வீடு, அதை சுற்றி தோட்டம், சிறிது தூரத்துல வயக்காடுன்னு இயற்கையான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க பாக்கியம். பாக்கியத்துடைய மகன் ராகுல், மருமக நித்யா. ராகுலுக்கு திருமணம் முடிஞ்சு மருமக நித்யா வந்ததிலிருந்து வீட்ல அடிக்கடி சண்டையும் பிரச்சனையுமா வந்து கொண்டே இருந்தது. அத்தை, இன்னைக்கு மாட்டுக்காரன் வரல, மாடுகளை குளிப்பாட்டிடுங்க. அப்படியே மாட்டு கொட்டாயையும் க்ளீன் பண்ணி வச்சுடுங்க. முடிஞ்சா சமையலை பண்ணி வச்சுடுங்க. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டனே, வீட்டையும் க்ளீன் பண்ணி சுத்தமாக மாப்பு போட்டு வச்சுடுங்க. மருமக நித்யா மாமியார் கிட்ட வேலை சொல்லிக்கிட்டே இருந்தா. என்ன நித்யா, இவ்வளவு வேலை சொல்ற? அவங்க எப்படி செய்வாங்க? அவங்க வயசானவங்க. அம்மா பாக்கியத்துக்காக சப்போர்ட்டா பேசினா ராகுல். ஏங்க, இதில் எல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க. மாட்டுக்காரன் 2 நாளாக லீவு, அதனால தான் வேலை சொன்னேன். என்னமோ உங்கள் அம்மாவை நான் கொடுமைப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க. பதிலுக்கு நித்யா சொல்ல, எனக்காக நீங்க 2 பேரும் ஏப்பா சண்டை போட்டுக்கிறீங்க? 2 நாள் தானப்பா, நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன்
அப்படின்னு பாக்கியம் சமாதானமா பேசினாங்க. அத்தை, உங்க பிள்ளைய தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறீங்களா? அப்படின்னு கோவமா சொல்லிவிட்டு அங்கிருந்து போனான். பாக்கியம் மாடுகள் எல்லாத்தையும் குளிப்பாட்டிட்டு மாட்டு கொட்டாயெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையும் முடிச்சு வச்சுட்டு அப்பாடா, ரொம்ப பசிக்குது. சாப்பிடலான்னு உட்கார்ந்தாங்க. அப்போ போன் மணி அடிச்சுது. சாப்பிடாமலேயே எழுந்து போனை அட்டன் பண்ண போனாங்க. அத்தை, என்ன பண்றீங்க? அவசரமா ஒரு விஷயம் அப்படின்னு நித்யா சொல்ல, என்னம்மா, என்ன விஷயம்? இப்பதான் நீ சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு சாப்பிடலான்னு உட்கார்ந்தேன். அத்தை, இன்னைக்கு நம்ம நிலத்துல அறுவடை நடக்குது. ராகுலுக்கு அவசர வேலையாம். கடையை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொன்னாரு. நீங்க உடனே வயக்காட்டு பக்கத்துல இருக்கிற நம்ம குடோனுக்கு போய் அங்க இருக்கிற நெல்லு மூட்டைகள் எல்லாத்தையும் கணக்கு பார்த்து வண்டி ஏத்தி விட்டுடுங்க. மீண்டும் ஒரு பெரிய வேலைய சொன்னா மருமக நித்யா. வெயில்ல நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போனாங்க பாக்கியம். வழியில மாட்டுக்காரனை பார்த்தாங்க. யாப்பா, லீவு போட்டா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேயா என்ன? வேலையெல்லாம் சேர்த்து இந்த வயசான காலத்துல நான் தான்ப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப அழுத்து போய் சொன்னாங்க பாக்கியம். நான் லீவு போடலம்மா, உங்க மருமக தான் நீங்களே எல்லா வேலையும் செய்திடுவீங்கன்னு என்ன வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லவே அதை கேட்ட பாக்கியத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப வருத்தத்தோட வயக்காட்டுக்கு நடந்து போனாங்க. அங்க இருந்த குடோன்ல மூட்டைகள் எல்லாம் கணக்கு பார்த்துட்டு மாட்டு வண்டியில ஆட்கள் மூலியமா எல்லா மூட்டைகளையும் ஏத்தி விட்டுட்டு அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு ரொம்ப சோர்வா வந்தாங்க. அத்தை, வந்துட்டீங்களா? வெயில்ல தோட்டத்துல இருக்கிற பூவெல்லாம் வாடி போச்சு. அதுக்கு போய் தண்ணி ஊத்திடுங்க அப்படின்னு சொல்லவே, கால் ரொம்ப வலிக்குதுமா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கிட்டு செடிக்கு போய் தண்ணிய ஊத்துறேன் ரொம்ப முடியாம சொன்னாங்க பாக்கியம். அத்தை, இப்பவே சாயந்தரம் ஆயிடுச்சு, இனி இருட்டிடும். தோட்டத்துக்கு தண்ணி போட எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? போங்க, போய் தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துங்க ரொம்ப அதிகாரமா சொன்னா நித்யா. மறுநாள் நித்யா தன் தோழியிடம் பேசிக்கொண்டு இருந்தா. அப்போ மாமியார் பாக்கியம் வீட்ல உள்ள எல்லா வேலைகளையும் ஒத்தையாளாகவே செய்து கொண்டு இருந்தாங்க. நித்யா, பரவாயில்லையே, உன் மாமியார நல்லா வேலை வாங்குற. அவங்க வீட்ல சும்மா தானே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இந்த வேலை கூட செய்யலைனா எப்படி? நித்யா, நீ ரொம்ப ஓவரா தான் பண்ற. மாமியார விடாம வேலை வாங்கிட்டு இருக்க. அவங்க வயசானவங்கடி, பாவம் அப்படின்னு நித்யாவுடைய ஃப்ரெண்டு சொல்ல, ஆரம்பத்துல இப்படித்தான் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்டி, இல்லைன்னு வச்சுக்கோ அவங்க நமக்கே ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிடுவாங்க, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாதுடி. நித்யா பேசி கொண்டிருந்தத வெளியே இருந்து கேட்டு கொண்டிருந்தாங்க மாமியார் பாக்கியம். பாக்கியத்துக்கு கோபம் வந்தது. என்னம்மா பேசுற? இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு உனக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நீ என்னடானா என்ன பத்தி உன் ஃப்ரெண்டு கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு பாக்கியம் ரொம்ப கோபமா பேச, அத்தை, நானும் என் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்க ஏன் ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க. இப்படி ரெண்டு பேரும் பேசி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. நித்யா, என்னாச்சு? அழுதுகிட்டு இருக்க? இந்த வீட்ல எனக்கு பேச கூட உரிமை இல்லையா? என் ஃப்ரெண்டு கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன், உங்க அம்மா அறக்குறைய கேட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. நித்யா, நான் என்னம்மா தப்பா சொன்ன உன்ன? ஒண்ணுமே இல்லாத விஷயத்த இப்படி பெருசு பண்ணுறையே அப்படின்னு மாமியார் நிதானமாக சொல்ல, ஆமா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், எல்லோரும் என்னையவே குறை சொல்லுங்க அப்படின்னு அழுது புலம்பினா நித்யா. இப்படியே மாமியார் பாக்கியத்துக்கும் மருமக நித்யாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும். நித்யா செய்யும் கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாகவே போச்சு. என்ன செய்யறதுன்னே தெரியாம பாக்கியம் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு போய் நீங்க வெளியே படுங்க, அப்பதான் காலையில நேரமா எழுந்திருச்சு வயக்காட்டுல இருக்கிற வேலைகள் எல்லாம் பார்க்க முடியும் நித்யா சொல்லவே,
எம்மாடி நித்யா, வயக்காட்டு வேலையை பார்க்கத்தான் நம்ம ஆளு வச்சிருக்கிறோமே, எப்படி எதுக்குமா நாம் போகணும்? எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்கல்லம்மா. அத்தை, வேலையாட்களுக்கெல்லாம் சம்பளம் பத்தலையா? என்கிட்டயே ரொம்ப அதிகாரமா பேசினாங்க. சும்மா விடுவனா? எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு நித்யா வழக்கம் போல மாமியாரை கொடுமை செய்ய ஒரு திட்டம் போட்டா. நித்யாவிடம் பேசி பிரயோஜனம் இல்லைன்னுட்டு வெளியே போய் படுத்தாங்க மாமியார் பாக்கியம். அன்னைக்கு நைட்டு இடியும் மின்னலுமா இருந்தது. மழை பெய்ய ஆரம்பிச்சது. அம்மாடி நித்யா, நித்யா, கதவை திறமா, வெளியில குளிரு தாங்க முடியலமா அப்படின்னு பாகியம் கதவை தட்ட திறக்கவே இல்லை. மழை வரும்னு தெரிஞ்சுதானே உங்களை வெளியே போய் படுக்க சொன்னேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லி சிரித்து கொண்டா நித்யா. நைட்டு முழுவதும் மழையிலேயே இருந்தனால மறுநாள் பாக்கியத்துக்கு ரொம்ப காய்ச்சல். எந்திரிக்க முடியாம படுக்க படுக்கையா இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டுல இருக்கிற மாமி வந்தாங்க. பாக்கியக்கா, பாக்கியோக்கா, என்னாச்சு? ஏன் இப்படி காலையிலேயே படுத்துட்டு இருக்கீங்க? உடம்பு சரியில்லை மாமி, ஒரே காய்ச்சலா இருக்கு, எந்திரிக்க கூட முடியல, வீட்டு வேலையெல்லாம் எப்படித்தான் செய்வேன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட பேசினாங்க பாக்கியம். நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் பாக்கியாக்கா, நான் போய் உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு வரேன். அதை சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுங்க, எல்லாம் சரியாயிடும். ஆமாக்கா, உங்க மருமக நித்யா எங்க? அவ வெளியே போயிருக்கா மாமி. மாமி பாக்கியத்தை நல்லா கவனிச்சு கொண்டாங்க. அப்போ ராகுல் போன் பண்ணனா. அம்மா, ஒரு ஆர்டர் விஷயமா நான் வெளியூர் வந்துட்டேம்மா. காலையில நான் வந்து பார்த்தேன், நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. அதனால தான் நான் உங்களை எழுப்பல. நான் வர கொஞ்ச நாள் ஆகும், அத சொல்லத்தாமா கால் பண்ணுனேன். சரிப்பா ராகுல், பரவாயில்ல, பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்ன பாக்கியம் அவங்களுடைய உடல்நிலைய பத்தி எதுவுமே சொல்லாம போனை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நித்யா வீட்டுக்கு வரும் வழியில பக்கத்து வீட்டு மாமிய பார்த்தா. ஏமா நித்யா, நான் சொல்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. உன் மாமியார இப்படி மாடு மாதிரி வேலை வாங்குறியே. நீ பாட்டுக்கு கிளம்பி வெளியே போயிட்ட. உன் மாமியாருக்கு காய்ச்சல். நான் தான் கஞ்சி காய்ச்சி கொடுத்து மருந்தை எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். நீ கொஞ்சம் அவங்கள பக்கத்துல இருந்து பாத்துக்க கூடாதா? உன் அம்மாவா இருந்தா இப்படித்தான் பண்ணுவியா அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க அந்த மாமி. நித்யா மனசுக்குள்ளேயே நினைச்சா, இந்த அத்தனால என் பேரே கெட்டு போகுது. காய்ச்சல்னா மாத்திரை போட்டா சரியாகாதா என்ன? அதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இவங்கள ஒரு வழி பண்றேன். மாமியார் மேல இருந்த கோவம் இன்னும் அதிகமானது நித்யாவுக்கு. நித்யா வீட்டுக்குள்ள வந்தான். அத்தை, நான் கொஞ்ச நாள் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ராகுல் தான் ஊர்ல இல்லையே. நீங்க இங்க தனியா இருக்க வேண்டாம் அத்தை, நான் உங்களை ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்திடுறேன். கொஞ்ச நாள் அங்க இருங்க. ராகுல் வந்ததுக்கு அப்புறம் நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதும் பாகியம் எதுவுமே பேசல. மறுநாள் நித்யா அவங்க அத்தைய ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்திட்டு இவ அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போனா. அம்மா, நல்லா இருக்கியா? என்னம்மா இது, ரொம்ப மெலிஞ்சு போய் கிடக்குற, சாப்பிட்றையா இல்லையா? என்னத்த சொல்ற நித்யா, உன் அண்ணி இருக்காளே, என்னை படுத்தி எடுக்கிறா. ஒரு வேலைய முடிஞ்ச உடனேயே இன்னொரு வேலையும் கொடுக்கறா. இந்த வயசான காலத்துல என்னால குமியவும் முடியல, நிமிரவும் முடியல. இவ கொடுக்கற வேலைய செஞ்சனா சீக்கிரம் போய் சேர்ந்துருவான் போல அப்படின்னு நித்யாவுடைய அம்மா புலம்புனாங்க. என்னம்மா சொல்ற? அண்ணியா இப்படி பண்றாங்க? நீங்க அண்ணங்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. நீ வேறம்மா, உன் அண்ணெல்லாம் முன்னாடி மாதிரி இல்ல. உன் அண்ணி பேச்ச மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி என்ன நடத்துறாங்க. என்ன செஞ்சாலும் ஏதாவது குறை சொல்லிட்டு தான் இருக்கா அப்படின்னு நித்யாவுடைய அம்மா மனசுல இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் சொன்னாங்க. சில நாட்கள் அம்மா வீட்லயே இருந்து அங்க நடக்கிறது எல்லாம் பார்த்து கொண்டிருந்தா நித்யா. அவங்க அம்மா படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்து நித்யாவுடைய மனசுல முள்ளா குத்துச்சு. என்ன நித்யா, சொல்லு, நீ எதுக்கு என்ன இங்க வர சொன்ன?
ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா வீட்லயே சொல்லியிருக்க வேண்டியது தானே. அண்ணி, அம்மாவை ரொம்ப சங்கடப்படுத்துற மாதிரி பண்றீங்க. வயசான காலத்துல இவ்வளவு வேலை சொல்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? ஏதாவது பேசுனா நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக கூடாதா? அந்த அட்வைஸ் எனக்கு மட்டும்தானா நித்யா? ஏன் உனக்கு இல்லையா? நீ உன் மாமியார் கிட்ட எப்படி நடக்கிற அப்படின்னு அண்ணி தேவி சொல்ல, அதை கேட்ட நித்யா, என்ன சொல்றீங்க அண்ணி? எல்லாம் புரிஞ்சுட்டு பேசுங்க. ஏன் மாமியார் கிட்ட நான் நல்லா தான் நடக்கிறேன். ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாத நித்யா. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். உன் மாமியாரை படுத்துகிற கொடுமைக்கு அளவே இல்லாமல் போச்சு. இப்போ அவங்க ஹோமில் சேர்த்திட்டு தான் நீ இங்கே வந்திருக்க. உங்கள் அம்மாவை நான் குறை சொல்கிறேன்னுட்டு நீ எனக்கு புத்தி சொல்ல வந்த. நீ பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் சரியா? அண்ணி தேவி கேட்குற கேள்வியெல்லாம் நித்யாவை உறுத்துச்சு. அண்ணி, உங்களுக்கு எப்படி தெரியும்? நித்யா, எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒவ்வொரு மாதமும் இன்ஸ்பெக்ஷனுக்கு முதியோர் இல்லத்துக்கு அனுப்புவாங்க. அப்போ தான் உங்கள் மாமியாரை அந்த ஹோமில் பார்த்தேன். விசாரித்த போது எல்லா விஷயமும் தெரிய வந்துச்சு. எனக்கு உங்கள் அம்மாவுக்கு இருக்கிறது வெறும் வாய் சண்டை தான். நாளைக்கே நாங்கள் 2 பேரும் சமாதானம் ஆயிடுவோம். ஆனால் நீ செய்கிற கொடுமையெல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நித்யாவுடைய அண்ணி தேவி சொன்னதும் அவளுக்கு இது உறுத்துச்சு. தவறு தன்னிடம்தான் இருக்குது என்பதை உணர்ந்தா நித்யா. உடனே ஹோமுக்கு போய் அவங்க அத்தைய பார்த்தா. யாமா நித்யா, இப்பதான் வந்தியா? அம்மாவுக்கு உடம்பு சோகம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்ப பரவாயில்லையா? அப்படின்னு மாமியார் நலம் விசாரிக்க நித்யாவுக்கு அழுக வந்துச்சு. அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருப்பேன். ஆனால் நீங்கள் அப்போ கூட அதெல்லாம் மனசில் வச்சுக்காம என்கிட்ட அன்பாக பேசுகிறீங்க. மனம் உருகி பேசினா நித்யா. நித்யா, நம்ம மனசுல மாமியார் இப்படித்தான் இருக்கணும், மருமக இப்படித்தான் இருக்கணும்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் இருக்கும். அது நடக்கலைன்னா இப்படித்தான் பிரச்சனையா மாறி வரும். நீ என்ன உன் அம்மாவா நினைச்சு பாரு. அப்ப நான் செய்யறது எதுவுமே குறையா தெரியாது. நானும் உன்னை மகளாத்தாம நினைக்கிறேன். நீ பேசுறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. புத்திமதி சொல்லவும் புரிந்து கொண்டா நித்யா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. அந்த நேரம் பார்த்து ராகுல் வீட்டுக்கு வரவும் நித்யாவும் அவங்க அம்மாவும் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்த உடனே ராகுலுக்கு சந்தோஷம் தாங்கல. நாம மற்றவங்களுக்கு தீங்கு செய்தா அது நமக்கே திரும்பி வரும். அதே மாதிரி தான் ஒரு நல்லது செய்தா அது டபுளா திரும்பி நமக்கே வரும்.